அதாவது சினிமாவை பேஷனா நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இவர் வந்து ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய நடிப்புக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இவருடைய டைரக்ஷனுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளவு வித்தியாசத்தை கொடுக்கிற நம்மளுடைய நடிப்பரக்கன் எஸ்.ஜே. சூர்யா சார் அவர்களை அன்புடன் மேல் கழிக்கிறோம். ஹலோ சாய்ராம். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் சார் இன்னைக்கு விழாவின் நாயகன். சார் வந்து என்ன சொல்றது, செல்வா சார் சொன்ன மாதிரி ஒரு பொக்கிஷம், எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். நீங்க அந்த பொக்கிஷத்தோட நானும் சேர்ந்து வேலை பார்த்துருக்கிறேன் ஒரு 3-4 படத்துல. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாரை பத்தி சொல்லணும்னா, ஒரு நாள் வந்து நான் பாம்பேல வந்து அகமத் கான் அப்படின்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர், அவர்கிட்ட அந்த சாங் சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்போ ஒரு நிமிஷம் சொன்னாரு, சார் உங்களை பத்தி நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டது எங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. எங்க அப்படின்னு. நான் ரகுமான் சாரோட உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து கதவை தட்டி திறந்து வந்து, சார் எஸ்.ஜே. சூர்யா வந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ரகுமான் சார்ல ஐயோ அந்த மாதிரி நான் சாரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். பட் அவருக்கு மியூசிக்ல எவ்வளவு தெரியும் இருந்தாலும் நான் பேசுறதெல்லாம் அவர் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு, அதுல ஒரு சின்ன ஈகோ கூட இல்லாம, அதாவது கையில 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு மனுஷன் வந்து ரொம்ப சாதாரணமா எதையுமே தன் தலைக்கு எடுத்துக்காம இவ்வளவு ஒரு கிரேட் கேரக்டர் வந்து நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாதுங்க. ஒரு நல்ல கிரேட் சோல் சாரு. அந்த எதனால அவ்வளவு பெரிய இசை பயணம் வருது அப்படின்னு சொன்னா, அந்த நல்ல மனசு இருக்கிறதுனாலதான். அது வந்து எவருக்கு போய்கிட்டே இருக்குது. அது என்னைக்குமே அது புது புது வடிவங்கள் எடுத்து போயிட்டே இருக்குது. தனுஷாரோட சேர்ந்து ராயனுக்கு நீங்க கொடுத்துருக்க சாங்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய படம் பண்ணணுன்றது என்னோட ஆசை சார். அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸோட எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கிற படம். தேங்க்ஸ் டு சன் பிக்சர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு தனுஷார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபியூச்சர் சாவித்திரிங்க இங்கே உட்காந்துருக்காங்க. ஒன்று வந்து துஷாரா இந்த படத்தில் வந்து பயங்கரமாக பின்னிட்டாங்க. துஷாரா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தில். தனுஷார் வந்து ஷி ஜஸ்ட் ஃபாலோட் தனுஷார். ஒரு நாள் சார் வந்து நடுவில் சில சீன்ஸ் எல்லாம் போட்டு காட்டினாரு. அப்போ வந்து செம கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. துஷாரா யூ ஹாவ் எ வெரி கிரேட் ஃபியூச்சர். அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ப்ளீஸ். அதுக்கப்புறம் அப்பர்ணா பாலமணி வந்து அவங்கள்ட்ட என்னன்னா ரொம்ப ரொம்ப அசால்ட்டா ரொம்ப சாதாரணமா எல்லாமே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தனுஷார் வந்து இந்த பாட்டு வாட்டர் பேக்கெட் பாட்டு போட்டு காட்டினா தம்னு ஒரு பொண்ணு குதிச்சு தம்க்கு 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 ஆடுது. யாரா அது பயங்கரம். அது வந்து அந்த தன்னுடைய அவங்க வந்து கொஞ்சம் சப்பி நேச்சர், அதை பத்தியே கவலைப்படாம அவங்க வந்து அப்படி ஒரு ஃப்ரீ சோலா அவங்க பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. அப்புறம் சந்தீப் சார், அப்புறம் காளிதாஸ் சார், அவங்க அப்பாட்ட எல்லாம் நாங்கள் பேசிட்டு இருப்போம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இன் பிட்வீன் ஷார்ட்ஸ்ல நாங்கெல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். அப்புறம் பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஆசை படத்துல நான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். பிரகாஷ் ராஜ் சார் தான். அதுல வந்து சார் நிறைய உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதா சார். உதட அசையாம பேசுறது இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதா சார். அது அப்படி எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டு இருக்கு சார். நம்ம பையனை வேற சார். நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த பக்கம் போயிடுவேன் சார். அது ஒண்ணு. அப்புறம் வந்து செல்வராகவன் சார் வந்து ரொம்ப பயங்கரமான காம்பினேஷன். எனக்கு வந்து நெஞ்ச மரப்பதிலை கொடுத்தாரு. மறக்க முடியாத ஒரு நெஞ்ச மரப்பதிலை. பசிக்குது, வயிறெல்லாம் இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. அதனால என்ன, ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்துருவோமா? இப்படி எல்லாம் நடிச்சு காட்டினவரு. எனக்கு தனுஷாரோட டைரக்ஷன்ல நடிக்கிறது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்ததுக்கு மெயின் காரணமே வந்து நான் நெஞ்ச மரப்பதில் எடுத்த ட்ரைனிங். அங்க ஃபார்முலா நம்பர் 44 கத்துக்கிட்டு வந்தோம். இங்க வந்து அந்த ஃபார்முலா நம்பர் 44 கூட 2 ஃபார்முலா சேர்த்தா சரியா போச்சு. அதனால பிரச்சனை இல்லைன்னு. ஆனா இவர் வரும்போது ஃபார்முலா நம்பர் 44 மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்தாரு. அதனாலதான் தம்பிட்டு வந்து மாட்டிக்கிட்டாரு. எங்களை எல்லாம் என்ன செய்வாருன்றீங்க. அதாவது ஒரு சீனுங்க, இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னா, தலை இங்க இருந்து இங்க போய் திருப்பி வந்து அங்க லாக் ஆயிடும்.
இந்த பக்கம் ஆகாசுல கட் ஒன் மோர். ஓ மை காட். நான்லாம் தண்ணி தவிச்சு போச்சு. இது என்னடா இது முடியலையடாப்பா சாமி அப்படின்னு சொல்லி. அப்ப தனுஷாரி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அவர்கிட்ட. ஆனா வந்து அவர் இங்க வந்து பேசும்போது எவ்வளவு பாவமா கியூட்டா. எது பாவமா? ஸ்பாட்ல பாக்கல அவர. அதாவது ரொம்ப சாதாரணமா இருப்பாரு. திடீர்னு எனர்ஜி வந்துட்டு அவர் நடிச்சு காட்டும்போது வேற ஏதோ 2-3 கோஸ்ட் உள்ள போகுந்த மாதிரி பண்ணுவார் அவரு. ஆமா, அந்த ஃபார்மா நம்பர் 44 எடுத்துட்டு வர மாட்டேன்றாரு ஸ்பாட்டுக்கு. அது என்னன்னு தெரியல. அப்புறம் லிங்கா யாத்ரா ரொம்ப ஸ்வீட். உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், அப்புறம் சன் டிவியில் இருக்கக்கூடிய கண்ணன் சார் அண்ட் செம்பியன் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. பீட்ரெயின் மாஸ்டர் அவர் பயங்கரமா சாருக்கு தகுந்த மாதிரி சாரோட கன்செப்ஷன் படத்துக்கு படம் மாறும். பிரகாஷ் ராஜ் சார் சொன்ன மாதிரி அவர் படத்துக்கு படம் வேற வேற பண்றாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் கரெக்டா மாறி ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பிரபுதேவா சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு, நல்லா சூப்பரா. அது ரகுமான் சாரோட வாய்ஸ்ல, பிரபுதேவா சாரோட கோரியோகிராஃபில, தனுஷ் சாரோட கன்செப்ஷன்ல அந்த சாங் திருவிழாவா இருக்கும். அந்த பாட்டு பயங்கரமான பாட்டு. அடுத்து வந்து தனுஷ் சார். தேங்க்யூ தனுஷ் சார், எனக்கு இந்த படத்தை சான்ஸ் கொடுத்ததுக்கு. ஏன்னா எனக்கு எப்பொழுதுமே நல்ல படங்களா கிடைக்குது இப்போ. அந்த ஒரு வகையில பார்க்கும்போது ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல படமும் எனக்கு இது கிடைச்சிருக்கு சார்ட்ட இருந்து. பிரகாஷ் ராஜ் சார் சொன்னாரு, என்னப்பா 15 கிலோ சதையும் 10 கிலோ எலும்பு வச்சுட்டு சொன்னார் இல்லையா, மூளை 1 லட்சம் வெயிட்ல இருக்குல்ல, ஹார்ட் மூளை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஹார்ட் 0 வெயிட்ல பரவ மாதிரி இருக்குது, மூளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால அது வந்து அது அப்படிதான் இருக்கும் அதனுடைய வளர்ச்சி. துள்ளுவது இளமையிலிருந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 50வது படம். இந்த படம் அவரை இயக்கி பண்ணியிருக்கிற ஒரு டிஃபரெண்டான ஒரு படம். நான் நடிக்க போகும்போது அவரோட நடிக்க போகும்போது அவர்கிட்ட வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா, அவர் ஒரு தடவை சார் நீங்கள் நடிச்சு காட்டுங்க சார்பேன், அவர் பண்ணி காட்டிடுவார். நான் திருப்பி ஒரு தடவை ஒரு ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் அவரை திருப்பி சொல்லி அந்த மாடுலேஷன்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் எனக்கு ஒர்க் ஷாப் ஓவர். நான் அதை வந்து ஹெட்ஃபோனில் மாட்டிக்கிட்டு நைட்டு தூங்கும்போது அப்படியே போட்டு படுத்து கேட்டுட்டு காலையில் வந்து நீட்டாக நிம்மதியாக நடிச்சுட்டு போய்டுவோம். அதனால் வந்து அந்த ஃபார்முலா நம்பர் 44 கூட 2 சேர்த்து இங்கே வந்து அடித்து ஈஸியாக நான் நடிச்சிட்டேன். அதாவது எனக்கு பெரிய டாஸ்க் இல்லை, பட் என்ஜாய்டு. என்னென்னா ஒவ்வொரு படமும் எனக்கு வித்தியாசமாக கிடைக்குது. அது காடோட பிளெஸிங். கண்டிப்பாக வந்து சார் வந்து அதை எனக்கு கொடுத்து என்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. செல்வா சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு கிரேட் சோல் அவர். கண்டிப்பாக அந்த 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 நல்ல மனசும் நல்ல உழைப்பும். அதாவது இவர் ஸ்ரேயா சார் சொன்னார்ல, அவர் படுற கஷ்டத்தை பக்கத்துல இருந்து பார்க்குற எவ்ரிடே. ஸ்ரேயா சார் வந்து அவருக்கு பக்கத்தில் ஒரு நிழலாக இருக்கிறாரு. ஹீ நோஸ் ஹவு ஹார்ட் ஹீ இஸ் ஒர்க்கிங் எவ்ரிடே. இந்த படம் டைரக்ட் பண்ணுறாரு, இதுக்குள்ளே இன்னொரு படம் டைரக்ட் பண்ணி அது ரெடியாக இருக்குது ரிலீஸுக்கு. 2 படம் நடிக்கிறாரு, இன்னொரு படம் வரலன்னு அடுத்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதி ரெடியாக இருக்கிறாரு. எப்படி இவ்வளவு பண்ணுறீங்கன்னு தெரியல சார். சூப்பர் சார். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்காகவும் உங்கள் அம்மா அப்பா பிளெஸிங்க, சாரோட அம்மாவும் அப்பா வந்திருக்காங்க. டெஃபினட்டாக உங்களோட பிளெஸிங் என்றைக்குமே உங்களுக்கு இருக்குது சார். ரசிகர்களோட அன்பு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குது. எங்களுடைய நட்பு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குது. நீங்கள் வந்து ராயன் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்டிங் ஃபார் இஸ் கிரேட்டஸ்ட் ஜேர்னி அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜூலை 26ஆம் தேதி ராயன் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த நடிகர், உங்களுக்கு பிடித்த இயக்குனர், உங்களுக்கு பிடித்த ப்ரொடக்ஷன் கொடுக்குற ஒரு அருமையான ட்ரீட் இது. மாஸ் வேல்யூ குறையாமல், என்டர்டெயின்மெண்ட் எலமெண்ட் குறையாமல், திருச்சிற்றம்பலம் ஒரு ரூட்னா இது இன்னொரு ரூட். பிரகாஷ் ராஜ் சார் சொன்ன மாதிரி கொடுத்த படத்தையே திருப்பி கொடுக்குற ஆள் கிடையாது. அவர் மனசில் வந்து அவருக்குள்ளே ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. அந்த ஆடியன்ஸை திருப்திப்படுத்திட்டு ஒரு படம் கொடுக்குறாரு. அது உங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்தும் நான் கேரண்டியாக சொல்கிறேன். நல்ல மிகப்பெரிய ஹிட் கொடுங்க. என்டையர் இந்தியா ரிலீஸ் ஆகுது. உலகம் பூரா இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.